peacemakers of Christo. உன்னை வாழவிடாமல் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யார்? யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் வாழ்ந்த காலத்திலே நீர் அனைவரையும் நேசித்தீர் சுவாமி. ஒருவன் விடாமல் ஆண்டவரே நீர் அன்பு காட்டினீர் ஆண்டவரே. ஏசப்பா, உன் எதிரி உன்னை ஆண்டவரை அரெஸ்ட் செய்ய வந்த பொழுதும், ஒரு சீடன் அவனுடைய காதை வெட்டின பொழுதும், அந்த எதிரியை ஆண்டவரே நீர் மகிழ்விக்க, சுகமாக்க அந்த காதை எடுத்து அவனுடைய காதில் வைத்தீர் ஆண்டவரே. அவனை ஆண்டவரை பலப்படுத்தினீர் சுவாமி. அவன் வாழ்க்கையை நீ பிரகாசித்தீர் ஆண்டவரே. அப்பா, யூதாஸ் இஸ்காரியோத்து உன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் நீர் அவனோடு அமர்ந்து உணவு உண்டீர் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, என் வாழ்க்கையில நான் ஆண்டவரே படாத துன்பங்கள் இல்லை, படாத அவமானங்கள் இல்லை, படாத கஷ்டங்கள் இல்லை, படாத தோல்விகள் இல்லை சுவாமி. ஏசப்பா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா தங்கைகள் என் வாழ்க்கைக்கு உதவுவார்கள் என்று நினைத்தேன் சுவாமி. அவர்கள் நான் வளர்ச்சி அடைவதை கண்டு மகிழ்வார்கள் என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் அப்பா, என் வாழ்க்கைக்கு துன்பமே என் அண்ணன் தம்பிகளால, என் அக்கா தங்கைகளால வந்துச்சு ஆண்டவரே. அவர்களால நான் நஷ்டம் போனேன் ஆண்டவரே, அவர்களால நான் பிரிஞ்சு போனேன் ஆண்டவரே. என் மனைவியோட வாழ விடல சுவாமி, என் கணவனோட வாழ விடல ஆண்டவரே. எனக்கு திருமணம் ஆவது பிடிக்கல ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு வேலை கிடைப்பது பிடிக்கல ஆண்டவரே. இயேசுவே, நான் சம்பாதிப்பது பிடிக்கல ஆண்டவரே. நான் வீடு கட்டினது பிடிக்கல ஆண்டவரே. பொறாமை எண்ணங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு ஆண்டவரே. என்னை கண்டு பொறாமைப்பட்டு நான் இன்று வாழ்க்கையை இழந்து போய் வளர்ச்சி இல்லாமல் துன்பத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே, நான் என்னோடு யாரெல்லாம் இருப்பார்கள் என்று நினைத்தேனோ அவர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள் ஐயா. நான் இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஐயா, அனாதையாக கிடைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள கூட எனக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க சுவாமி. அனுதினமும் மனத்துக்குள்ளாய் வேதனைப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் நீர்தான் ஐயா. எனக்கு அப்பாவும் நீர்தான், எனக்கு அம்மாவும் நீர்தான், எனக்கு வாழ்வை நீர்தான், என்னுடைய நம்பிக்கை நீர்தான் சுவாமி என்று உன் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்று உன்னையே நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, என்னுடைய எதிரிகள் நான் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், செய்வினை மாய மந்திரங்களை வைக்கிறார்கள், அனுதினமும் முறைச்சு பார்க்கிறாங்க. குங்குமத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு வந்து ஆண்டவரே, முட்டையை எடுத்துட்டு வந்து என் வீட்டு முன்னாடி போடுறாங்க ஆண்டவரே. அப்பா, உப்ப தூவி விடுறாங்க அப்பா. ஏசப்பா, நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரே? இந்த எதிரிகளுக்கு பயந்து பயந்து வாழ்றேன்ப்பா. ஐயோ, இவன்ட்ட நான் மாட்டிக்கிட்டனே என்று. அவள் ஆனால் ஆண்டவரே, என் எதிரியானவன் வந்து சீண்டி கொண்டே இருக்கிறான் ஐயா. என் வீட்டுக்குள்ள வந்து பேசுறான், நல்லா பேசுறான், சிரிச்சுக்கிட்டு பேசுறான். ஆனால் ஆண்டவரே, அவனுக்குள்ளாய் நய வஞ்சகம் ஆண்டவரே, அவனுக்குள்ளாய் சூழ்ச்சிகள், என்னுடைய காரியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தெய்வமே, என் எதிரி மத்தியில என்னால வாழ முடியலப்பா, மன சந்தோஷமே இல்லப்பா, மன பயந்து போய் வாழ்றேன்ப்பா, என்னை காப்பாத்துங்கள் என்று உன் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், பயந்து போய் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த எதிரிகளை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள வருகிறவன் ஆண்டவரே பரிசுத்தத்தையே பெற்றுக்கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அவனுடைய செய்வினை மாய மந்திர தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய பொறாமை எண்ணங்கள், அவனுடைய கண் பார்வைகள், அவனுடைய திருஷ்டிகள் அனைத்தும் என் வீட்டை அணுகாதபடிக்கு உம்முடைய காவல் தூதர்களை என் வீட்டின் வாசலில் வைக்கிறோம்
வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வீட்டின் வாசல்ல வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே கதவில வைக்கிறோம் ஆண்டவரே, ஜன்னல்ல வைக்கிறோம் ஆண்டவரே, பின்புற கதவுல வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகளை எந்த விதமான தீய சக்திகளும் அணுகவே கூடாது சுவாமி. இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் வருமானத்திற்கும் ஆண்டவரை எதிரியின் சூழ்ச்சியினால அவனுடைய பொறாமையினால அவனுடைய கந்திசியினால எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு உம்முடைய சிலுவையின் தடியை ஒவ்வொரு இடத்திலும் ஊனி வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த குடும்பத்திற்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசு ராஜாவே, அவன் அந்த சூழ்ச்சிக்காரன் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எரித்து போடுங்க ஆண்டவரே, விரட்டி அடியுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரே தேவன் நீர்தான். இந்த பிள்ளைகளை வாழ வைக்கிற ஒரே தேவன் நீர்தான். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் காரணமான தெய்வம் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி. ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்.
தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.